ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செய்யலாம் வாங்க. இந்த மலை ஏறத்துக்கு சுட சுட செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது கூட கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கோங்க. நான் கடுகு போட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் நிறையா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும், அப்புறம் ஒரு கட்டை பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் மல்லி, கருவேப்பிலை அதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு நிறைய தக்காளி போடக்கூடாது. நான் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். அரிசி பருப்பும் சேர்ந்து 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேங்க. அதுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் காமிச்ச ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காரம் மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் எல்லாம் வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதை 2 to 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அப்படியே போட்ட உடனே ஒரு 2 கிளறி தண்ணி விட்டு மூடி வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அந்த கிரேவியோடு சேர்ந்து அரிசியும் பருப்பையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணி நல்லா வற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி பாதிக்கு மேலே வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இறக்குனதுக்கப்புறம் நெய் விட்டால் ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அதனால் செய்யும் போதே நெய் விட்டுட்டோம்னா ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆனதுக்கப்புறம் தண்ணி விடணுங்க. நான் 1 டம்ளருக்கு எப்போவுமே 3 டம்ளர் விடுவேன். இப்போ 1.5 டம்ளருங்கிறதுனால நான் 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 5ங்கிறது 5.5 கூட விடலாம். ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விடலாம். பருப்பு போடலைன்னா கரெக்டான அளவு தண்ணி விடணும். போட்டுட்டு நல்லா உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் ஏதாவது போடுறதுனா போட முடியும். அதுக்கப்புறம் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது. அப்புறம் விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. மணக்க தக்காளி சாப்பாடு ரெடி. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு. அப்புறம் அப்படியே கிளறி விட்டு பாருங்கள். ஒருத்தவங்களுக்கு குலைவாக பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு உதிரி உதிரியாக பிடிக்கும். குலைவாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. சுட சுட தக்காளி சாதம், அது கூட தயிர் பச்சடி, அப்புறம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாது. நம்ம 2 வாட்டிக்கு 3 வாட்டியாக கூட போட்டு சாப்பிடுவோம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.